பாஜக பஞ்சமா பாதங்களையும் செய்ய துணிச்சலான கட்சி. மோடியும் அமித்ஷாவும் டெட்லி காம்பினேஷன். ஆனால்னு சொல்லி அந்த பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறது. பாஜக தரகு வேலைக்கே பிறந்த கட்சி தான் அது. அவங்களுடைய மூதாதையர்கள் யாருன்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரனுக்கு புரோக்கர் வேலை பார்த்து வளர்ந்தவங்க. முதலாளி இருக்கிறாங்கன்னா அந்த முதலாளியை போய் முதல்ல ரைடு பண்ணிட்டு அவங்கள முடிச்சா ஜெயிலில் பிடிச்சி போடுறது, அப்புறம் பெயிலை ரிஜெக்ட் பண்ணுறது, அவங்கள டெஸ்பரேட் ஆக்குறது. ஐ நீட் டு ஹவ் பெயில் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்கள வெளியே விட்டு காசு வாங்குறது. மோடி யாரு அல்லது அவங்களோட கும்பல் யாருன்னு கேட்டால் அவங்க பெரிய அமர் பிரசாத் ரெட்டி, பெரிய அண்ணாமலைன்னு சொன்னோம். 23 கம்பெனிஸ் மொத்தம் 187 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. எதன் பிறகு இவன் பிஜேபி ரைடு போனதுக்கு பிறகு யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு கேட்டால், யாராவது ஒருத்தர் ரொம்ப நாளாக நமக்கு டொனேஷன் கொடுக்கல, அவன் வீட்டுக்கு ரைடு அனுப்பு. விசுவாசமாக ரொம்ப நாளாக அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டான், அவன் வீட்டில் ரைடு. சரி, டொனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க வீட்லையும் ரைடு. அது எதுக்கு? நீ கொடுக்குற டொனேஷன் பத்தலை, அதுக்கு ரைடு. நீதிமன்றத்தில் பெயில் வாங்கும்போது கண்டிஷன் பெயிலு, நிறைய பெயில் வகைரா இருக்குல்ல, அதில் சில நேரம் ஜாமீனுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டியது இருக்கும். இவன் பிஜேபி காசு கட்டியிருக்கான். பிஜேபிக்கு 1 கோடி ரூபா ஃபஸ்ட்டு, அப்புறம் 1 கோடி ரூபா பிரித்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டியிருக்கான். அப்புறம் மே 2021 திரும்ப 2 கோடி ரூபா கொடுத்துருக்கான். திரும்ப 5 மாதம் கழிச்சு ரைடு விட்டுருக்காங்க. காசு 2 கோடி ரூபா கொடுத்தாச்சு, திரும்ப ரைடு. ஜூன் 2022 திரும்ப 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. நவம்பர் 2022 திரும்ப சர்ச்சு, திரும்ப ரைடு. இதே வேலையாக தான் இருந்துருக்காங்க. இது ஒரு நிறுவனம், இதே மாதிரி 30 நிறுவனம். பாஜகவை ஆதரிக்காத முதலாளிகள் எல்லாத்துக்குமே ஆபத்து. பாஜக ஆதரிக்கிற முதலாளிக்கும் அதே தான். கழுத்துல கத்தியை வச்சு இன்னைக்கு காசு கொடுத்துட்ட, காசு தீர்ந்து போச்சுன்னா மறுநாள் கழுத்துல கத்தி வைக்கிற ரவுடி கும்பல் வாழை தான் பாஜக செயல்பட்டு இருக்கு. திமுகவுக்கு காசு கொடுத்தாலும் ஒரு முதலாளி. இந்த சூழல்ல பிஜேபியை தேர்ந்தெடுக்காமல் காங்கிரஸுக்கு காசு கொடுத்தாலும் ஒரு முதலாளி. அவனோட நட்பு சக்தி. மணி என்ன சொல்றாருன்னா, அந்த லிஸ்ட்டை கொடுத்து அவனை காட்டி கொடு, நம்ம பிஜேபியிட்ட மாட்டி விடுவோம்னு சொல்றாரு. மணி செய்கிறது காட்டி கொடுக்கிற வேலை, சட்டப்பூர்வமான ஊழல். இந்த வேலையை பிஜேபி செய்யும் பொழுது நாம தேமையான உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால், மக்களாகிய நாம் இந்த பாசிச சக்திகள்கிட்ட தோற்பதற்கான ஒரு மாரலை வச்சுக்கிட்டே இருக்கோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தியா பாஸ்கர். பாஜக செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஊழலை, தில்லாலங்கடியை 2 இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ், நியூஸ் மினிட் அண்ட் நியூஸ் லாண்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணன் மகிழனுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். யூஸ்வலாக பிஜேபினாலே ஊழல் அப்படின்றது அவங்களுக்குலாம் இருக்காது. அவங்க ஒரு தேசியவாத சிந்தனை கொண்டாடவர்கள். மிரட்டுவாங்க, இஸ்லாமியரை மிரட்டுவாங்க, சிறுபான்மையினர் அச்சத்தோட வச்சிருப்பாங்க, நாட்டையே ஒரு கொதிப்போட ஒரு பதறத்தோட வச்சிருப்பாங்க. அதோட ஊழல்லாம் அவங்க ஏரியா கிடையாது, அந்த ஏரியாக்குள்ளலாம் அவங்க போக மாட்டாங்க. மற்றபடி இப்படிதான் வேற வகையில தான் மன உளைச்சல டார்ச்சர்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்குற பல நடுநிலையாளர்கள் பேசுறதா நம்ம பார்த்துருக்கோம். பட் தொடர்ச்சியாக நமக்கு வெளியாகிற விஷயங்கள் ரொம்ப சிஸ்டமிக்கா அந்த ஊழல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சட்டப்பூர்வமான அதற்கான வழிகளை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அவங்க ரொம்ப அது ஊழல்ன்ற லிஸ்ட்டுக்குள்ள வராது. அவ்வளவுதான். நான் வேற மாதிரி ஒரு மாதிரி திருடுறேன், அது நீ ஊழல்லாம் என்ன சொல்ல முடியாது, அதுதான் சட்டம் இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. வேற ஒரு சட்டம் வந்தா நம்ம அது ஊழல்னு சொல்லலாம், அந்த சட்டம் வரும்போது பேசிக்கலாம் தான் அது முட்டு கொடுக்குற நபர்களும் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போசிவ நியூஸ் நட்டும் நியூஸ்லாண்டையும் பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஆரம்பிப்போம். எப்படி பாக்குறீங்க? முதல்ல பாஜக ஊழலற்ற கட்சி, பாஜக ஊழல் செய்யாது அப்படிங்கிறது தனித்தனியா. மதவாதமா ஊழலா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. மதவாதம் தான் பிரதானம்னு சொல்றதோ அல்லது ஊழல் தான் பிரதானம்னு சொல்றதோ ரெண்டுமே முதல்ல ஹம்பக்கான. மதவாதமே ஊழல் தான் ஃபர்ஸ்ட். அது இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு பார்ப்பனியம் அணிந்து கொள்கிற ஒரு முகமூடி மதவாதம். பார்ப்பனியம்ங்கிறது என்ன அப்படின்னா, பெரும்பான்மை மக்களை வஞ்சிக்கப்பட்டவர்களாக சொத்து குவிப்பதற்கு, சொத்தை சேர்த்து கொள்வதற்கான வழிகளை அடைத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் சொத்து சேர்ப்பது, அடுத்தவன் உழைப்புல உட்கார்ந்து திங்கிறது அப்படிங்கிறதான் பார்ப்பனியம். அடுத்தவன் உழைப்பை சுரண்டி திங்கிறது ஊழல்னா, பார்ப்பனியம் தான் இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான ஊழலின் வடிவம். அதனுடைய ஒரு தர்மகர்த்தா போல, அதனுடைய ஒரு அரசியல் வடிவமாக இருக்கிற பாஜக ஊழல் செய்யாது அப்படின்னு எவனா ஒருத்தர் நம்புறான்னா ஒரு கிறுக்கன், ஒரு பைத்தியக்காரன். அவன் மட்டும் நம்ப மாட்டான், மக்களே நம்ப சொல்றான் வெளியே. எஸ், ஏன்னா அவங்க அதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. பாஜக பஞ்சமா பாதங்களையும் செய்ய துணிச்சலான கட்சி. மோடியும் அமித்ஷாவும் டெட்லி காம்பினேஷன். ஆனால்னு சொல்லி அந்த பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறது இல்லை. மோடி பார்த்தீங்களாங்க, வெளியே இருக்கிறதெல்லாம் ஒரு வேற விஷயங்க. நீங்கள்லாம் குடும்ப ஆட்சி நடத்துறீங்க, ஆனால் மோடியோட பாருங்க, மோடிக்கு குடும்பமா குட்டியா? அவங்க கட்சியில் நிறைய பேர் ஊழல் குடும்ப அரசியல இருக்கலாம், ஆனால் மோடி எப்படி இருக்காரு? ஆமாம், இது மோடிக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறது.
மோடியை உட்கார வச்சு மோடிக்கு வந்து மேக்கப் பண்ணுவாங்க தெரியுமா, ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது மேக்கப் பண்ணுவாங்க. அப்படி மேக்கப் பண்ணுற வேலையை தான் நடுநிலையாளர்ங்கிற பொறுவையில் அவங்க செய்கிறாங்க. இப்போ மிக சமீபத்தில் எலக்ட்ரல் பாண்ட் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பே தாமதமான தீர்ப்பு. 2018 இருந்து அவன் சட்டப்பூர்வமா கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு பல்வேறு நிறுவனங்களின் வழியாக பின்வாசல் வழியாக காசு சேர்த்த பிறகு 2024 தேர்தல் குருஷியலான பகுதி, அதற்கான ஒரு காசு சேர்க்கிற மிஷனும் முடிஞ்சதற்கு பிறகு இதுக்கு மேல யாரும் காசு சேர்க்கக்கூடாதுங்கிற மாதிரி, இதுக்கு மேல எலக்ட்ரல் பாண்டு விற்காதீங்க, வேற யாருக்கும் காசு தேவையில்லை, போதுமான அளவு சேர்த்தாச்சு அப்படிங்கிற அளவுல அந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஆனாலும் அந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குரூப்ஸ், கம்பெனிஸ், அவங்க வந்து ஒரு அன்டியூ ஃபேவர், பாஜகவுக்கு பின்வாசல் வழியாக காசு அனுப்பிட்டு இது வழியா சில பலன்களை அனுபவிக்கிறார்கள். ரொம்ப பேசிக் தானே அது. ஒரு முதலாளிக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னா பேசிக் தான், ரொம்ப ஆப்வியஸா அவனுக்கான அதுக்கு நோக்கம் இருக்கும். அதனால இதை வந்து நாங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது சாதாரண மக்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிந்திருக்கிற விஷயத்த உச்சநீதிமன்றம், சட்டத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற உச்சநீதிமன்றம் இவ்வளவு 5 வருஷம் கழிச்சு நாங்க வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்றோம்னு மிக தாமதமாக, அது நீதி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினாலும் அது அநீதி தான். இதுல பிஜேபி இதுக்கு முன்னால என்ன பண்ணுச்சு, பிஜேபி அனைத்து வழிகளிலும் ஊழல் செய்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை தான் நியூஸ் லாண்ட்ரி, நியூஸ் மினிட் அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆர்டிகல். அந்த ஆர்டிகலுடைய தலைப்பு பிஹைண்ட் பிஜேபிஸ் ரைஸ் அண்ட் ரைஸ் பாண்ட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் ரைட்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் அப்படின்ட்டு. பிஜேபியினுடைய வளர்ச்சி எப்படி, எத்தகையது அப்படின்னு கேட்டா, அவங்க 91, 92 சங்கி கும்பல், பாஜக வளர்ந்தது புரோக்கர்களோட முட்டுகளால் மட்டும் கிடையாது, அதை விட பேஸ்மெண்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பாஜக தரகு வேலைக்கே பிறந்த கட்சி தான் அது. அவங்களுடைய மூதாதையர்கள் யாருன்னு கேட்டா பிரிட்டிஷ்காரனுக்கு புரோக்கர் வேலை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படி காசு சேர்த்தவங்களுடைய நலன்களை காப்பதற்கு 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்ததற்கு பிறகு இந்த லோகமான திலகர்னு சொல்லுவாங்க, அந்த ஆள் வந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமையினர். சுதந்திரம் அவருடைய பிறப்புரிமைனா என்ன அர்த்தம்னு கேட்டா, பார்ப்பன பேஷ்வாக்கள் அதிகாரத்தில் இருந்தவர்களை திரும்ப அதிகாரத்துல கொண்டு வர்றதுக்கு அவர் பிறப்புரிமை. இப்போ வந்து வர்ண சிஸ்டத்துல உங்களுடைய பிறப்புரிமை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் சொத்து சேர்த்து கொள்ளக்கூடாது என்பது உங்களுடைய பிறப்புரிமை, நீங்கள் படிக்க கூடாது என்பது பிறப்புரிமை, நீங்கள் காலில் செருப்பு போடக்கூடாது, இடுப்புக்கு மேல சட்டை போடக்கூடாது, முட்டுக்கு கீழே ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்புரிமை, பிறப்பு கடமை. அவருடைய பிறப்புரிமை வந்து ஆள்வது, அடக்கி ஆள்வது, அதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி அது வந்து பிஜேபி. அந்த பிஜேபி முதல்ல மதவாதம், இதெல்லாம் அந்த முகமுடி அணிந்து கொண்டு இவங்க இதெல்லாம் பண்ணாங்களா, இந்த பாபரி மஸ்ஜித் இடிச்சு திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு மண்டல் கமிஷன் குழு பரிந்துரைலாம் வந்ததுக்கு பிறகு அது அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியல. ஆனால் திரும்ப மதவாதத்தை பேசி அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, ஊழல் எதிர்ப்பெல்லாம் பேசி தான் ஆட்சிக்கு வந்தது. சிஏஜி அறிக்கையை வச்சுக்கிட்டு 2G போன்ற விஷயங்களை ஊதி பெருசாக்கி தமிழ்நாட்டிலையும் சில புரோக்கர்களை அயர் பண்ணி அண்ணா ஹசாரே இறக்கி, தமிழ்நாட்டிலையும் நிறைய ஹசாராக்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த நடுநிலை யோக்கிய சிகாமணிகள், அந்த சிகாமணிகள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து ஊழல் எதிர்ப்பு பேசினாங்க. பேசி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வந்த நாள் இருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் ஊழல் பண்ணாங்க, ஊழல்ங்கிறது கம்பெனிகளை மிரட்டி. இப்போ வந்து அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்காதா, அமித்ஷா தடுக்க மாட்டாரா? மாரிதாஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார், அமர் பிரசாத் ரெட்டி பிஎம்ஓ அலுவலகத்தினுடைய பெயரை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார், இவன் ஒரு திருட்டு ஃபோர்ஜரி பேர் வழி, ஒரு தேசியத்திற்காக உழைக்கிற கட்சியில சொந்த சுயநலத்திற்காக செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டியை ஒருமையில பேசலாம் அப்படி மாரி பிரசாத். ஆனா அந்த யோக்கிய சிகாமணிக்கும் சேர்த்துட்டே உங்க கட்சி, உங்க கும்பல் மொத்தமாவே ஊழல் செய்கிற பேர்வழிகள். ஒரு முதலாளி இருக்கிறான்னா அந்த முதலாளியை போய் முதல்ல ரைடு பண்ணிட்டு அவங்கள முடிச்சா ஜெயிலில் பிடிச்சி போடுறது, அப்புறம் வந்து பெயிலை ரிஜெக்ட் பண்றது, அவங்கள டெஸ்பரேட் ஆக்குறது, ஐ நீட் டு ஹாவ் பெயில் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்கள வெளியே விட்டு காசு வாங்குறது. காசு வாங்கிட்டு இப்போ வழக்கமா சினிமா படத்துல கேட்பான்ல, ஒரு ரவுடி வந்து ஃபர்ஸ்ட் காசு கேட்பான் மாமல் கொடுத்து. இப்போ படத்துல மயில்வாகனம் வந்து கேட்பாரு, ஒரு வாட்டி நீங்க மாமல் கொடுத்ததுக்கு பிறகு அவன் திருப்தியெல்லாம் அடைய மாட்டான், காசு தீர்ந்து போனதுக்கு திரும்ப வருவான். அதே மாதிரியான வேலையை பிஜேபி 2014 இருந்து ஆட்சிக்கு வந்தபோது இதே மாதிரி நம்ம தொழில் நிறுவனங்களை மிரட்டி காசு பறிக்கிற வேலையை ஒரு பெரிய அமித்ஷா யாரு அல்லது இவர் மோடி யாரு அல்லது அவங்களோட கும்பல் யாருன்னு கேட்டா அவங்க பெரிய அமர் பிரசாத் ரெட்டி, பெரிய அண்ணாமலைன்னு சொன்னோம். நம்ம உள்ளூர் அளவுல அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்றது இந்த யாத்திரையில அவங்க போராட்டத்தெல்லாம் வந்து அவங்க மிரட்டுறாங்க எல்லாரும். அவங்க வசூல் பண்றது மட்டும் இல்ல, இந்த ஊழல் எதிர்ப்பு இதெல்லாம் பேசுறது எதுக்கு? இப்போ வந்து நாங்க வந்து பட்டியல் விடுறோம், டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறோம் சொல்றாங்களே, இந்த ஃபைல்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஏவுறதன் வழியாக என்ன நடக்குதுன்னு கேட்டா, முதல்ல ஆள் அனுப்பி விடுறது, ரைடு அனுப்புறது,
நீங்கள் டேக்ஸ் ஒழுங்கா கட்டலை அல்லது இப்படி முறைகேடு நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லி புகார் தெரிவிக்கிறது. புகார் தெரிவித்து அவங்க மேலே கொஞ்சம் சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு மக்களுக்கு அவ்வளோதான் செய்தி தெரியும். அதுக்கப்புறம் கேஸ்லாம் அவங்க சொந்த பிரச்சனைன்னு மக்கள் மறந்துடுவாங்கல்ல. அதுக்கு பிறகு பின்வாசலுடைய காசு வாங்குறது, இந்த வேலையை ஒரு வேலையாகவே செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றது எலக்டோரல் ட்ரஸ்ட், அது வந்து எலக்ட்ரல் பாண்ட் முன்னாடி இருந்தது. அது இப்போ அது கலைக்கப்படலை. அது எப்படின்னா 4-5 கம்பெனிகள் சேர்ந்து பணத்தை மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுல பெரும்பாலும் இவங்க தான் காசு பார்த்துருக்காங்க. பிஜேபிக்கு 100 ரூபா கிடைக்குதுன்னா காங்கிரஸுக்கு 19 பைசா. இந்த எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் வந்து 2013 அறிமுகப்படுத்திருக்கு காங்கிரஸ். அறிமுகப்படுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. 2014 இருந்து இவங்க தான் மொத்தமா அட்டை போட்டிருக்காங்க. நீங்க வந்து 90% காசு இவங்க கையில தான் போயிருக்குது. எலக்ட்ரல் பாண்டும் கிட்டத்தட்ட 90% காசு அவன்கிட்ட தான் போயிருக்குது. அதை எப்படின்னு ஒரு 30 கம்பெனியோட பேர் லிஸ்ட் கொடுத்து இந்த 30 கம்பெனியும் என்னென்ன வகையில ஒரு தற்செயலான கோயின்சிடன்ஸ் இல்லை. இப்போ 5 மாநில தேர்தல் நடந்து அது தொடர்பாக தி வயர்ல ஒரு விவரமான ஒரு ஐடி ரைட்ஸ் அண்ட் சீசர்ஸ் அப்படின்னு சொல்லி அமிட்ஸ் 5 ஸ்டேட் எலெக்ஷன் சொல்லி ஒன்று வந்துருந்துச்சு. நீங்க போயிட்டு என்ன பண்றதுன்னா கட்சிகளை எலெக்ஷன் வர்ற சமயத்தில் மிரட்டி அதுக்கு எதிரான ஒரு அஜெண்டாவை மக்கள் மனசுல இவங்கெல்லாம் ஊழல் பேர் வழிகள்ங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறது. இப்போ சமீபத்தில் ஹேமந்த் சோரனை செய்யப்பட்டதும் அப்படிதான். இதை செய்யற வேலையை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி குறித்து இங்க இருக்கிற நடுநிலையாளர்கள் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க ஊழல் பண்ணாம இருக்க வேண்டியதானே சார், அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி சார், அது இன்வெஸ்டிகேஷன் தான் சார் பண்ணும். ஆனா அது இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு மோட்டிவ் இருக்குன்னே வச்சுக்கலாம். நீங்க ஏன் சுத்தமா இல்ல? அவங்க பைத்தியக்காரனுங்க. நீங்க வந்து ஹேமந்த் சோரன் வந்து சவால் விடுறா சட்டமன்றத்துல இருந்து, டேய் நான் அந்த நிலத்தை வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ற ஆவணத்தை கொடுறா, நான் வந்து ஜார்க்கண்டை விட்டு போயிடுறேன், அரசியல் விட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. இந்த யோகிய சிகாமணிகள் சமீபத்துல வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து தீர்ப்பு வந்துருச்சு, எலெக்ஷன் கமிஷன் வந்து லிஸ்ட்டை வெளியிடணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இருந்துட்டு போட்டோம். ஆனா பிஜேபி வெளியிடுறது அப்புறம் இருக்கட்டுங்க, எதிர்கட்சிகள்லாம் வெளியிடுங்க. நீங்க மாநில கட்சிகள் காசு வாங்கியிருக்கிறீங்களே, பிரச்சனை என்னன்னு கேட்டால் மாநில கட்சிகளுக்கு காசு வருது. மாநில கட்சிகளுக்கு காசு வந்தால், எலக்ட்ரல் பாண்ட் வழியாக காசு வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு இதுலேயே ஆதாரங்கள் இருக்கு. எவனாவது ஒருத்தன் காங்கிரஸுக்கு காசு கொடுத்தானா அவனை போட்டு பிராண்டுன்னு பிராண்டி அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டுச்சத்து கொண்டு வந்து அவன்கிட்ட காசு பறிக்கிற வேலையை இந்த விசாரணை அமைப்புகளை வைத்து பாஜக எப்படியெல்லாம் காசு பறிச்சிருக்குது அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய சாரம். என்ன மாடல் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு, எத்தனை கார்பரேட் கம்பெனிஸை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்களோட மாடல் ஆப்பரேண்டின்றது என்ன மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அவங்க பாஜக? மொத்தம் 30 கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 30 கம்பெனியும் வழக்கமாக விவரம் கொடுத்துருக்காங்க. 23 கம்பெனிஸ் வந்து மொத்தம் 187 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. எதன் பிறகு இவங்க பிஜேபி ரைடு போனதுக்கு பிறகு அதில் ஒரு 4 கம்பெனி வந்து 9 கோடி ரூபா, 6 கம்பெனி வந்து எப்போ ரைடுனா, ரைடுக்கு மாடஸ் ஆப்பரண்டி என்னன்னு கேட்டால் யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு கேட்டால், யாராவது ஒருத்தர் ரொம்ப நாளாக நமக்கு டொனேஷன் கொடுக்கல, அவன் வீட்டுக்கு ரைடு அனுப்பு. யாராவது ஒருத்தன் ஒரு விசுவாசமாக ரொம்ப நாளாக அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், 1 வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டான், அவன் வீட்டில் ரைடு. சரி, டொனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கவன் வீட்லையும் ரைடு. அது எதுக்கு? நீ கொடுக்குற டொனேஷன் பத்தலை, அதுக்கு ரைடு. இதுதான் மாடஸ் ஆப்பரண்டி. இதை வச்சு அவனை வந்து 300 கோடி ரூபா அளவுக்கு நல்லா சுட்டிருக்காங்க. இது எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக மட்டுமே. எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து அதிகம். எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 16,518 கோடி ரூபாய் 2018 இருந்து வசூல் பண்ணிருக்காங்க. வசூல் பண்ணதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து யாருனாலும் எலக்ட்ரல் பாண்ட்ல காசு கொடுக்கலாம். எவ்வளவு காசு கொடுக்கலாம்? 1000 ரூபாயிலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குதா? 1000 ரூபாய் கொடுத்தவன் எத்தனை பேர்னா 0.001%. இதுல 16,000 கோடியில 0.001% தான் 1000 ரூபாய்க்காரன் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் யார் கொடுப்பானா? நம்மள மாதிரி ஆளுங்க, சாதாரண மக்கள் தான் போய் கொடுப்பாங்க. மக்கள் நம்பி. ஆனால் 94.41% 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல. எப்படி அவனை கொடுக்க வைக்கிறது? அவனை புஷ் பண்றது. எப்படி புஷ் பண்றது? நான் வந்து உனக்கு ரைடு விடுவேன். அப்படி ரைடு விட்டு நிறைய 30 கம்பெனி சொன்னல, 30 கம்பெனில வழக்கமாக இவன் இந்த அண்ணாமலை இருக்கு, அப்படி இல்லை, அண்ணாமலையை வந்து நாங்க மது ஒழிக்கிறோம், நாங்க காமராஜர் ஆட்சி அறுத்து தள்ளிடுவோம் அப்படிலாம் சொல்றாருல்ல. சோம் டிஸ்டிலரிஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஓனர் வந்து அரோராங்கிறவர். அவர் 8 கோடி அளவுக்கு டாக்ஸ் எவேஷன் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? மக்கள் வரி பணத்தை ஏமாத்திட்டாரு. வரி கட்டலைன்னா இந்த ஐபிஎஸ் ஆபீசர்ல இருந்து நேர்மையின் உருவமாக இருக்கிற ராமச்சந்திரனுடைய இன்னொரு அவதாரமாக இருக்கிற மோடி என்ன பண்ணுவார்? அவர் யாரையும் விட மாட்டார். நான் வந்தேன்னா வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வருவேன்னு சொன்னது முதற்கொண்டு ஏற்கனவே இங்கே ஊழல் பேர்வழிகள் காசெல்லாம் வசூல் பண்ணி மக்கள்கிட்ட கொடுப்பேன்னு சொன்ன மோடி இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆளை கைது பண்ணிட்டாங்க. அரோரா அவங்க கைது பண்ணி 2 வாட்டி பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. அது ஸ்ட்ரிக்டாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 3வது வாட்டி பெயில் கொடுத்துட்டாங்க. 3வது வாட்டி பெயில் கொடுத்தது இப்போ வந்து நீதிமன்றத்தில் பெயில் வாங்கும்போது கண்டிஷன் பெயிலு, நிறைய பெயில் வகைரா இருக்குல்ல,
அதில் வந்து சில நேரம் வந்து ஜாமீனுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டியது இருக்கும். நீதிமன்றத்தில் காசு ஏதாவது கட்டியிருப்பாருன்னு வச்சுக்கோமே, வெளியே வந்து இன்னொரு பார்ட்டி காசு கட்டியிருக்காரு. நீதிமன்றம் யாரோடது? உங்களோடது, என்னோடது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது காசு கட்டுறாங்கன்னா அது நம்ம காசு. ஜாமீனுக்கு ஒரு தொகை கொடுக்குறது. இவன் வந்து பிஜேபி காசு கட்டியிருக்கான். பிஜேபிக்கு 1 கோடி ரூபா ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் 1 கோடி ரூபா பிரித்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டியிருக்கான். அப்புறம் மே 2021 திரும்ப 2 கோடி ரூபா கொடுத்துருக்கான். திரும்ப 5 மாதம் கழிச்சு ரைடு விட்டுருக்காங்க. காசு 2 கோடி ரூபா கொடுத்தாச்சு, திரும்ப ரைடு. ஜூன் 2022 திரும்ப 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. நவம்பர் 2022 திரும்ப சர்ச்சு, திரும்ப ரைடு. இதே வேலையாக தான் இருந்திருக்கேன். இது வந்து ஒரு நிறுவனம், இதே மாதிரி 30 நிறுவனம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா லலிதா ஜுவல்லர்ஸ் சொல்கிறோம்ல, லலிதா ஜுவல்லர்ஸும் அதே மாதிரி ரைடு விட்டுட்டு 2021-22 ரைடு விட்டதுக்கு பிறகு அங்கேருந்து 1 கோடி ரூபா வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த அது முன்னாடி வரைக்கும் லலிதா ஜுவல்லர்ஸ் பணம் கொடுக்கல. ரைடுக்கு அப்புறம் லலிதா ஜுவல்லர்ஸ் செலக்ட் ட்ரஸ்ட்ல கொடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ காசு கொடுன்னு கேட்கறது தான். அமர் பிரசாத் ரெட்டி போய் நான் மோடி கிட்ட சொல்லிடுவேன், நான் ஈடி கிட்ட சொல்லிடுவேன், இந்த விவசாயிகள் ஒரு சேனல் பேசினாங்கல்ல, அது வந்து தனியான நிகழ்வு, அது எக்ஸ்க்ளூசிவான நிகழ்வு, அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியை நீங்க வந்து இல்ல. நீங்க சொல்லும் போது சிவகார்த்திகனோட ஒரு படம் ராஜ்கிரன்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஏதோ சமுத்திரக்கனி தான் வந்து வில்லனா இருப்பாரு. அது முன்னாடி ஆளுங்களாம் அனுப்பிச்சு விடுவாரு. கொஞ்சம் போய் வீட்டுல எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க, காரை கொளுத்தி போடுவானுங்க, அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்க ஆள் வந்து பிரச்சனை பண்றாங்கப்பா அப்படின்னுவாங்க. அப்படியே நீங்க 1 ரூபா கொடுத்து நம்ம பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. காசை அதேதான் மொத்தமா நீங்க வந்து சமுத்திரகனி சார் அளவுக்கு வசத்துறீங்க. வடிவேலு வந்து ஒரு படத்துல அப்படி லைட்டா சாஞ்சு நின்று காசு கேட்பாரு தெரியுமா? ஏமா இந்த மீம் காசு கொடுன்ட்டு இந்த திருநெல்வேலிக்கு எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி காசு வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு ஹல்திராம், அந்த ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஹல்திராம் கம்பெனிக்கு போயிட்டு நீ 150 கோடி ரூபாய் நீங்க வந்து டாக்ஸ் வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டாக்ஸ் நீ வந்து ஒழுங்கா கட்டலன்னு சொன்னா அதுக்கு ஃபைனை போட்டு டாக்ஸிங் ஏஜென்சி தான் காசு வாங்கணும். ஆனா பிஜேபியே டாக்ஸிங் ஏஜென்சி மாதிரி செயல்பட்டு 2019-20 31 லட்ச ரூபாய் இவர் கட்டியிருக்காரு. 2020-21 25 லட்ச ரூபாய் கட்டிருக்காரு. ராம்கோ குரூப் கேள்விப்பட்டிருப்போம். அந்த குரூப்புக்கிட்ட இதே மாதிரி ரைடு. அவன் 2.5 கோடி ரூபாய் கட்டியிருக்கான். சென்னை கிரீன்வுட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனிகிட்ட இதே மாதிரி. அந்த கம்பெனி மேல இருக்கிற புகார் என்னன்னு கேட்டா, இந்த எங்க ரெட்டி குரூப் இருக்குல்ல ஆந்திரால, அந்த ஃபேமிலியில இருந்து முறைகேடாக இது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தாருன்னு வழக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தா மோடிக்கு ஆகாது. ஆனா மோடி என்ன பண்றாரு? மோடியோ அவனோட இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க மேலேயும் ரைடை விட்டு 1 கோடி ரூபாய். இப்படி கம்பெனிஸ் 1-2 கம்பெனி இல்லை. இப்போ தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதுன்னா இன்னொரு கம்பெனி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SNJ டிஸ்டிலரிஸ், அதுல வந்து தோனிலாம் கூட விளம்பரங்கள் படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனி ரைடு ஆகஸ்ட் 2019 ரைடு, டிசம்பர் 2019 1 கோடி ரூபா கொடுக்குறாரு. மார்ச் 2021 6 கோடி ரூபா கொடுக்குறாரு. 2022 எலெக்ஷன் அப்ப 5 கோடி கொடுக்குறாரு. பணம் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே வந்து இன்னும் ரைடோட தீவிரத்தை அதிகப்படுத்துறது. நீங்க கழுத்தை பிடிச்சி கழுத்துல கத்திய வச்சு காசு வாங்குற இந்த தெருவில் இருக்கிற ரவுடிங்க இருப்பாங்கல்ல, அதற்கு இணையாக இந்தியாவின் விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்தி தன்னுடைய கட்சிக்கு காசு சேர்த்திருக்கிறது. பிரசாந்த் கிஷோர்லாம் பேசும்போது என்ன சொல்ற, அப்படி பிஜேபியை வெல்லணும்னு சொன்னா அவங்ககிட்ட இருக்கிற மணி பவர், மசில் பவர், அதை நீங்க வெல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் இந்த மாதிரி தனியான விசாரணை அமைப்புகளை வச்சு இந்தியா முழுக்க முதலாளிகள்கிட்ட கொள்ளையடிக்கணும், நீ அவனை மிரட்டி காசு வாங்கணுங்கிறத தாண்டி அதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. இவங்க இந்த நடுநிலையாளர்கள், இந்த புரோக்கர்கள் எவனும் இந்த அம்சத்துல பாஜக வந்து லூட் பண்ணுது. இதுல மட்டும் இல்ல, ராமர் கோயில் விவகாரத்துல இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கணும் அப்படின்னு சொன்னா ராமர் கோயில் விவகாரத்துக்கு அதுக்கு வந்து தனியா விலக்கு கொடுத்து நீ வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு நாள் காசு வாங்கி வசூல் பண்ணி ஆட்டையை போட்டுக்கோன்னு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி இந்தியா முழுக்க அந்த காசை, இந்த ரைடு எங்கேயும் இந்தியாவின் மிக பெரும் பணக்காரன் அதானி இல்லையா, அந்த அதானி வீட்டுல இப்படி ரைட் நடத்தி நாங்க காசு வாங்கணும் அப்படின்னு ஒரு செய்தி கிடையாது. டிஸ்பைட் எவ்ரிதிங், அதானி மேல வைக்கப்படுற அலிகேஷன்ஸ்ல இருந்து ஹிண்டன்பர்க் அறிக்கையில இருந்து எதுலயுமே ஹிண்டன்பர்க் அறிக்கையில உச்சநீதிமன்றம் முதற்கொண்டு எல்லாருமே சேர்ந்து அதானியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை நடக்குது. அப்போ இந்தியாவில் சாதாரண உழைக்கிற மக்களுக்கு மட்டும் த்ரெட் கிடையாது. இந்தியாவில் முதலீடு செய்து இந்தியாவில் நாங்கள் ஒரு பணத்தை பெருக்க நினைக்கிறோம், தொழில் வளத்தை பெருக்க நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஆபத்தான கட்சி. பாஜகவை ஆதரிக்காத முதலாளிகள் எல்லாத்துக்குமே ஆபத்து. பாஜக ஆதரிக்கிற முதலாளிக்கும் அதே தான். அவங்க வந்து ஒரு பட்டாக்கத்தி பயிரவன் மாதிரி, நீ அங்க போயிட்டு கழுத்துல கத்திய வச்சு இன்னைக்கு காசு கொடுத்துட்ட, காசு தீர்ந்து போச்சுன்னா மறுநாள் வந்து கழுத்துல கத்தி வைக்கிற ரவுடி கும்பல் வாழை தான் பாஜக செயல்பட்டு இருக்கு. இப்போ அந்த கடன் வாங்கும் திறன் தொடர்பாக விவரங்கள் வந்துட்டு இருக்குல்ல, அப்போ தமிழ்நாடு வந்து 27 விழுக்காடு தான். நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, இதுக்கு மேலே வந்து காசு வாங்கக்கூடாது, இதுக்கு மேலே நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு திவால் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பிஜேபி ஆளுகிற இந்திய அரசு வந்து 57 விழுக்காடு வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்குன்னு ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவின் கடன் வாங்கும் திறனை விட கூடுதலாக கடன் வாங்கும் திறன் இந்தியாவில் எந்த குடிமகனுக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பு அதானிக்கு இருக்குது. அதானியின் கடன் வாங்கும் திறன் இந்தியாவில் இருக்கிற இந்திய அரசு உட்பட வேறு யாரையும் விட அதிகமாக கடன் வாங்கும் திறன் இருக்கு. கடன் வாங்கும் திறன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இவ்வளவான காசு இருக்குது, நான் எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். அந்த அளவுக்கு இந்திய அரசை விட ஒரு வலிமையான இடத்திற்கு அதானியை கொண்டு போய் சேர்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற சிறு முதலாளி ஜிஎஸ்டி கொண்டு வந்துறாங்க, சிறு முதலாளிகள் அழிகிறாங்க. அப்புறம் இருக்கிற முதலாளிகள் எவனாவது இது தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவன்கிட்ட கழுத்தில் கத்தியை வச்சு காசு வசூல் பண்ணுறாங்க. இது ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை முதலாளிகள் உணர்ந்து இந்த குறிப்பிட்ட காலத்திலாவது இப்போ என்ன காங்கிரஸுக்கு எவனா காசு கொடுத்தானோ அவனை மிரட்டுறது, அவனை திரும்ப திரும்ப மிரட்டி அவனை பாதிப்புக்குள்ளாக்கி அவனை கிட்டத்தட்ட முடக்கிறது. அந்த அம்சத்துல தான் பிஜேபி 100 ரூபா காசு வசூல் பண்ணா 29 பைசா காங்கிரஸ் கிடைச்சிருக்கு. இந்தியாவின் பிரதான எதிர்கட்சிகள் ஒன்று காங்கிரஸ். இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் நெக்ஸஸோட இருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு 100 ரூபால 29 பைசா தான் போகும்னா இந்தியாவில் இருக்கிற பிற கட்சிகள் இது ஜனநாயகமா பணநாயகமாலாம் கேட்பாங்க. நீங்கள் எலெக்ஷன் செலவுக்கு கண்டிப்பாக காசு வேணும், அது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தில் நீங்கள் செயல்படவே முடியாத அளவுக்கு முடக்கி விட்டு ஓடுகிற உங்களுடைய திறனை எல்லாம் முடக்கி விட்டு மொத்தமாக ஒரு கட்சி தன் கையில் எல்லா மசில் பவரையும் வச்சிருக்குன்னு சொன்னால், அதுவும் ஒரு சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டிருக்க அமைப்பின் வழியாக நிறுவுதுன்னு சொன்னால் இட்ஸ் ஆக்சுவலி ஃபாசிசம். அப்போ இங்கே இருக்கிற ஊழல் எதிர்ப்பு போராளிகளுக்கெல்லாம் இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக படணும். ஆனால் மணி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, மணி பத்திரிகையாளர் மணி ஐயா ரொம்ப மதிப்புக்குரியவர் தான், எனக்கும் அவருடைய பேட்டிகள்லாம் பிடிக்கும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மசில் பவரோட இயங்குகிற இப்படி முறைகேடாக இருக்கிற பிஜேபியை வீழ்த்துறதுக்கு நீங்க யோக்கியனா மாறுங்க. டேய், நீ யோக்கியனா மாறுன்னு பிஜேபியை பார்த்து கேட்கணும் இல்லையா? பிஜேபிக்காரெல்லாம் யோக்கியனா மாறுங்க, பிஜேபி முறைகேடான கட்சின்னு சொல்லி இந்த சைட்ல நின்று, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் மிக மிக பலவீனமான நிலையில் ஒரு முட்டுச்சந்தில தள்ளி வச்சிருக்கிற வேலையை பாஜக செய்யுது. அப்படிங்கிற போது ஜனநாயக விரோதம்னு முழுக்க எல்லா ஆற்றலையும் திரட்டி அந்த பக்கம் திரட்ட வேண்டியதை நீங்க குறுக்சாலை ஓட்டுற வேலையை அந்த நடுநிலையாளர் செய்யறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது இதை படிக்கும்போது ரொம்ப 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 ஆபத்தானதா படுது. விசாரணை அமைப்புகள் சொல்லும்போது அதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, அது பாஜகவினுடைய ஒரு அரசினுடைய. இந்தியாவில் எவனுக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருக்குதுன்னு நம்புறாங்கன்னா அவன் மயக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு நாள் இந்த சுதந்திர தின அன்னைக்கு இந்த சாலை ஓரத்தில் இளநீ வித்துட்டு இருந்த ஒரு தாத்தாட்ட போயிட்டு, ஐயா ஏன் நீங்க கொடி குத்துறாருன்னு நான் கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்ன பதில், டேய் என்கிட்ட சட்டையே இல்லடா அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆட்டோவில் போயிட்டு ஒரு தாத்தாவை சந்திச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் இந்த பிஜேபிக்காரன் ரொம்ப மோசம் சார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னார்னா, நமக்கு வடநாட்டுக்காரன் எம்பி எம்எல்ஏ எவனையுமே தெரியாது சார், எவன் பிரதமர்னு கூட தெரியாது, நம்ம மாநிலம் அப்படி இருக்குது. ஆனால் இவன் வந்தான்னா சண்டை மூட்டி விட்டுட்டு இவனுங்க நம்மளை காப்பாற்ற வேணாம் சார், நம்ம உழைச்சி நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாதா, இவனுக்கு என்ன நம்மளை காப்பாற்றுறது. ஆனால் சண்டை இழுத்து விட்டாங்கன்னா பிஸ்னஸ் நடக்காது சார். சண்டை இழுத்து மட்டும் பிஸ்னஸை பால் பண்ணல, பிஸ்னஸே நடத்த முடியாத அளவுக்கு முடக்கி ஒரு குறிப்பிட்ட சாரார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஸ்ரீ சிமெண்ட்ஸுங்கிற கம்பெனி, கொல்கத்தா பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு தொடர்ச்சியாக ரைடு. அந்த கம்பெனி இவ்வளோத்துக்கும் 12 கோடி ரூபா முதல்ல கட்டியிருக்கிறாங்க. அந்த கம்பெனி மேலே திரும்பியும் ரைடு நடத்தி நீங்கள் 2300 கோடி ரூபாய் நீங்கள் டேக்ஸ் எவேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இந்த ரைடு நடத்தி அந்த சிமெண்ட் கம்பெனியை கிட்டத்தட்ட முடக்கி அதானிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது யாருக்கு ஃபேவர்? ஆக்சுவலி ஒரு கம்பெனிட்ட முடிஞ்ச அளவு காசை கறக்குறது. ஒரு கட்டத்திற்கு மேலே நீ எதுக்கு தனியாக கம்பெனி நடத்திட்டு இருக்க, எங்க ஆள் அதானி இருக்காரு. இப்போ இது யார் செய்வா? சினிமாக்கள்ல ஒரு பெரும் ரவுடி செய்வான், உனக்கு எதுக்குப்பா அந்த பிஸ்னஸ் என்கிட்ட கொடுத்துரு. இல்லை இந்த விஜய் படத்துலலாம் வர ரவுடிங்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அப்புறம் கொண்டு போட்டுறது. இதே வேலையை பிஜேபி செய்யுது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் மக்கள்? இப்போ பாஜக எதிர்க்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு அசுர பலத்துடன் பாஜக இருக்கு அப்படின்றத எப்படி அவங்க இதை எதிர்கொள்ளணும்? பிஜேபி அசுர பலத்தோடு இல்லை. இவன் ஃபார் எக்ஸாம்பிள் கோலியாத் கதை கேள்விப்பட்டிருப்போம்ல, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா ஒரு பெரிய அமௌண்ட் அவங்கள்ட்ட போகுது. இப்போ எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்னா அதை தொடர்ச்சியா அவங்க மிரட்டுறாங்க. இன்னும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை ஷெல் கம்பெனிஸ் வரப்போகுது, அந்த லிஸ்ட் வந்துச்சுன்னா இன்னும் அப்படமா நமக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது. நீங்க எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு சொல்லும் போதே இவ்வளவு தூரம் அவங்க எப்படி மிரட்டிருக்காங்க தொடர்ச்சியாக, எதுவும் ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லைன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. 1 கோடி கொடுக்குறாங்க, அடுத்து 6 கோடி கொடுக்குறாங்கன்னா இது இட்ஸ் நாட் அ மியர் கோயின்சிடன்ஸ். அப்படி ரைடுக்கு பிறகு காசு, ரைடு காசு, இதேதான். இட்ஸ் நாட் அ மியர் கோயின்சிடன்ஸ்ல. அப்போ எதிர்க்கிற நபர்கள், இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள், இடதுசாரிகளா இருக்கலாம், இல்லை இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளா இருக்கலாம், அவங்களுடைய பவர்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. இதை பார்க்கும்பொழுது அவங்க அந்த பணத்தை எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஊடகம் இருக்குன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு, ஒரு நியூஸை ஃப்ளோட் பண்றதுக்கு, இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்கன்னா அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு பெரிய கும்பலுக்கு அவங்களால நிதியை தர முடியுது, நரேட்டிவ் மொத்தமா மாற்ற முடியுது. அப்போ இவங்களை எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்றதுதான். தங்களுடன் இருக்கிற ஜனநாயக சக்திகளை முதல்ல எனேபிள் பண்ணணும். எதிர்கட்சிகள் என்று சொல்பவர்கள் ஒரு கோஆர்டினேஷன் வேணும். முதல்ல ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டாலே ஐயோ நம்மளை நம்ம யோகியனா இருக்கணும், நம்ம புனிதனா இருக்கணும், அப்படி எந்த நார்ம்ஸும் இங்க கிடையாது. இப்போ அவங்க கூச்சம் இல்லாம
இப்போ பாண்டேட்ட உட்காந்து ஒருத்தர் பேசுறாரு, சம்பூகவதத்தை குறித்து பேசினா, சம்பூகன் என்கிற சூத்திரன் யாகம் செய்தால் கொல்வது திரேதாயுகத்தின் தர்மம், ராமன் தர்மத்தை செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கலியுகம், இங்க கொல்ல முடியாது. ஏன்னா கலியுகத்துல சூத்திரர்கள் கொஞ்சம் எம்பவர்டா இருக்கிறதுனால நீங்க கொல்ல முடியாது. இதுதான் ஆக்சுவல் அர்த்தம். அப்போ அவர்கள் ஆதிக்கம் செலுத்த நிற்பவர்கள் அவன் கூச்சம் இல்லாம அநீதியை நீதின்னு அவன் வந்து போதிக்கிறான், நியாயப்படுத்துறான். இந்த சைடு இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிற இப்போ ஆஷிஷ் நந்தின்னு ஒரு ஆள் என்ன சொன்னார்னா, இந்த எஸ்சி பிசி இந்த பின்தங்கிய சாதிகள்லேருந்து வர்றாங்கல்ல, அது குறிப்பாக எஸ்சி ஜாதியிலேருந்து வர்றவங்க அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிறாங்க எம்பி ஆனாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றதுன்னு கேட்டால், ஊழலுங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா, இப்போ நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறோன்னா நம்ம கையில் இந்த சூத்திர சாதிகள் பஞ்சம சாதிகள்ங்கிறது காலங்காலமாக பணத்தை புழங்கிய சாதிகள் இல்லை. நீங்கள் பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தன் ஊழலே பண்ணுறான்னு வச்சுப்போம், அவனுடைய காசு திரும்ப அந்த சொசைட்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு அந்த காசு உழைப்பின் பலனாக பல்வேறு தரப்பு மக்களுக்கும் போய் சேரும். அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த காசு மேலேருந்து கீழே வரவே செய்யாது. குறிப்பாக பார்ப்பன பனியா கும்பல் கையிலே தான் இருக்கும். அண்ட் தட்ஸ் த வே. வேற வழியில் கேஜிஎஃப் படத்தை பார்த்து கை தட்டுறீங்க, பணம் வந்து வேற இடத்துல வராது. இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க சர்வைவ் ஆகிறதுக்கு நீங்கள் சொல்ற ஜனநாயக சக்திகள் இந்த ஆட்டத்தின் விதிக்குள் தான் ஆடியாக வேண்டும். அப்ப அந்த விதியை புரிந்து கொண்டு நம்ம சப்போர்ட் பண்றத உள்ளளவுல ஒரு குற்ற உணர்வை வச்சுக்கிட்டு நம்ம சப்போர்ட் பண்றது சரியா? அவன் கொண்டு வர மாரல்ஸ் எல்லாமே அவன் ஆல்ரெடி சேர்த்து முடிச்சிட்டான். அது அவனுடைய மாரல், அவனுடைய சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ற மாடல். அந்த மாடலை நீங்க எதிர்க்கிறீங்க, அந்த மாரலை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா யூ ஷுட் ஹேவ் அ மாரல். உங்க மாரல் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையிலான ஒரு மாரல்னு சொன்னா அவனுக்கு கவுண்டரான மாரல் வச்சுக்கிட்டு தான் நீங்க எதிர்க்கணும். யூ ஷுட் நாட் பி சேம்ஃபுல் பர்சன். நீங்க வந்து அதுல வெட்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அப்ப இந்த அவன் தான் அதிகமா ஊழல் பண்றான். அதிகமா ஊழல் பண்றவன் உங்க ஆட்களை பார்த்துட்டு என்ன பாரு இவன் ஊழல் பண்றான் இவன் ஊழல் பண்றான்னு உங்களை மாரலா டிஸ்ட்ராக்ட் பண்ற வேலையை செய்யறான். இதுக்கு ஒத்துதுற வேலையை இந்த நடுநிலையாளர்கள் செய்யறாங்க. அவங்க முதல்ல நடுநிலையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் இவங்களை வந்து மனுஷனாவே மதிக்காம புறக்கணிக்கிற வேலையை நீங்க செய்யுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு இந்த மாரலா ஹை ஆகி ஒருத்தர் எனேபிள் பண்றதன் வழியாக தான் இந்த கும்பலை முதல்ல எதிர்க்க முடியும். ஆக்சுவலி எந்த அளவுக்கு என்ன பலன் பெற்றார்கள், இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சோண்டு காசு தானே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மணிப்பூர் நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். மணிப்பூரில் எஸ்என் பவாய் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், சரியா, நாங்கள் வந்து மோடி அரசனுடைய திட்டங்களை காப்பி அடித்து தமிழ்நாடு அரசு வந்து திட்டத்துக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி கிராமின் சடக் யோஜனா, நமக்கு அர்த்தம் புரியாது, இதுலேயும் ஊழல். பிரதான் மந்திரினா பிரதமர், கிராமின்னா கிராம, சடக்னா சாலை யோஜனா திட்டம். இதுக்கான திட்டத்திற்கு ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும். எத்தனை வாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க? 8 வாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க 2021-22 எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க? கிராமப்புற சாலைகள் அமைப்பதற்கு. சரி, அவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குதுன்னு கேட்டால், அவன் இதுக்கு முன்னாடி 2016 வாக்கில் திஸ் ஃபெலோ இவன் வந்து ஃபேக் பேங்க் கேரண்டி கொடுத்தான்னு சொல்லி இவனுடைய நிறுவனத்தையே வந்து தடை பண்ணியிருக்காங்க. அவனுக்கு 8 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 8 கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து 3.47 கோடி, கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா பிஜேபி காசு வாங்கியிருக்கு. பிஜேபி இத்தனை ரூபா காசு வாங்கிட்டு அவனுக்கு 8 ரோடு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான்னா அவன் பிஜேபி எவ்வளோ பெரிய ஊழல் கட்சி. கிராமப்புற மக்களை நாங்கள் நேசிக்கிறோம், கிராமத்தில் தான் காந்தி இருக்கிறாரு, கிராமத்தில் தான் இந்தியா வாழ்கிறது, இந்தியா கிராமத்தில் வாழ்கிறதுன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் போடுற ரோட்டில் கூட ஊழல் பண்ணுது பிஜேபி. இன்னொன்று அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, அந்த கம்பெனிட்டு அந்த கம்பெனி மேலே சிஏஜி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டால், இந்த ஆளுங்கட்சியோடு இணைந்து கொண்டு ஆளுங்கட்சி அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த கம்பெனிக்கு 1800 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக ஒதுக்கி இருக்கிறார்கள். எதுக்கு? பிஜேபி அவன்கிட்ட 2019-20 95 லட்சம் ரூபாய், 20-21 5 லட்சம் ரூபா, அப்புறம் வந்து 21-22 3 கோடி ரூபா, 22-23 1.72 கோடி ரூபாய், 1 கோடியே 72 லட்சம் காசு வந்து அவன் வந்து வாங்கிட்டு 1800 ஏக்கர் நிலத்தை இவன் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அது அன்டியூ ஃபேவர் இல்லையா? முறைகேடாக அதிகாரத்தை பயன்படுத்துவது இல்லையா? இந்த வேலையை பாஜக முற்று முழுதாக ஒரு லூட்டிங் கும்பல் போல, திருட்டு கும்பல் போல பயன்படுத்துது. இது தங்களுக்கு எதுவும் ரொம்ப நாளாக வச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த நிறுவனம் ஒருவேளை அதானிக்கு தேவைப்படுதுன்னா, எப்பா நீ இந்த கம்பெனி அவன்கிட்ட கொடுத்துட்டு போ, வீட்டுக்கு போ, உன்னோட வேலை என்ன, உனக்கு எது கம்பெனி அப்படின்னு சொல்ற வேலையும் பாஜக செய்யும் என்பது இந்த நாட்டில் இருக்க அனைத்து விதமான வர்க்கத்தார், உழைக்கிற மக்கள், வேலை பார்க்குறவங்க யார் வீட்டுக்கு நடக்கும். ஏன் நடக்காது? அப்படிலாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தன் கட்டின மசூதியை போயிட்டு இங்கே ராமர் தான் பிறந்தாருன்னு அந்த நிலத்தை பிடிங்கி அங்கே வந்து கோயிலும் கட்டியிருக்காங்க. சேம் வேல்யூ தான். அவர்களை பொறுத்த அளவில்
ஒரு குறிப்பிட்ட பகுதி எனக்கு வேணும், ஒரு குறிப்பிட்ட தொழில் எனக்கு வேணும் அப்படின்னு அதானி நம்பினால், இது ஏன் அவங்க கையில் இருக்குது, என் கையில் வேணும் அப்படின்னு அதானி நம்பினால் வாங்கி கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். அல்லது இவன் இயங்கணும்னா எனக்கு காசு கொடுத்துட்டு வேலை பார்க்கட்டும் இப்படிங்கிற அளவுக்கான ஒரு லூட்டிங், ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வேலை பார்க்குறது, சட்டப்பூர்வமான ஊழல். இந்த வேலையை பிஜேபி செய்யும் பொழுது நாம் தேமையான உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் நோண்டிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னால் நாம் தோற்பதற்கு, நாம்னா இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள் தோற்பதற்கு அல்ல, நாம் மக்களாகிய நாம் இந்த பாசிச சக்திகள்கிட்ட தோற்பதற்கான ஒரு மாரலை வச்சுக்கிட்டே இருக்கோம். முதல்ல இந்த மாரல் என்னை பொறுத்தளவுக்கு சமூக நலன் அந்த அம்சத்தில் பார்த்தா இது இம்மாரல். நாம் ஆக்சுவலான இந்த விதிகளுக்கு உட்பட்ட நம்முடைய வெற்றிக்கு தேவையான மாரலை நோக்கி நகர்வது அப்படின்னு காலத்தின் தேவை. இது ஒரு சாம்பிள் தான். நியூசிலாண்டை ஒரு 30 கம்பெனி போட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்களோ, இவங்களுக்கு கொடுத்தவனுக்கே கம்மியா கொடுத்துருக்கான் ரைடு போயிருக்காங்கன்னா அப்ப காங்கிரஸ் கொடுத்தவங்க யோசிச்சே பார்க்க முடியல. இல்ல, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா காங்கிரஸுக்கு கொடுத்த கம்பெனியை நோண்டி நொங்கெடுத்து அந்த கம்பெனி 2020 அந்த சமயத்துல ஒரே ஒரு தடவை 1 கோடி ரூபாய் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியை பிராண்டி அந்த கம்பெனி முட்டுச்சல் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது திமுக காசு கொடுத்தவனுக்கு நடக்கும். அப்போ நீங்க பிஜேபியை தேர்ந்தெடுக்காமல் திமுகவுக்கு காசு கொடுத்தால ஒரு முதலாளி, இந்த சூழல்ல பிஜேபியை தேர்ந்தெடுக்காமல் காங்கிரஸுக்கு காசு கொடுத்தால ஒரு முதலாளி, அவனோட நட்பு சக்தி. மணி என்ன சொல்றாருன்னா அந்த லிஸ்ட்டை கொடுத்து அவனை காட்டி கொடு, நம்ம பிஜேபிட்ட மாட்டி விடுவோம்னு சொல்றாரு. மணி செய்கிறது காட்டி கொடுக்கிற வேலை. இதுதான் என்னுடைய புரிதல். எலக்டோரல் பாண்ட்ஸோட தீர்ப்பு அந்த பின்னாடி அதோட லிஸ்ட் வரப்போகுதுன்றத சொன்னாங்க. அது வருமானு தெரியாது, மார்ச் மாதம் வர இருக்குன்னு நினைக்கிறேன். வருமா இல்லைன்னு தெரியல. அதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழல்ல எலக்ட்ரல் ட்ரஸ்ட் சம்பந்தமான லிஸ்ட் அதுவே இவ்வளவு. மணி சார் இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பயங்கரமா பேசப்படுறாரு. எதிர்பார்ப்போம் மணி சார் பேசுறா இல்லையா. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்தில் பண்ணி கம்மி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.